கல்யாணம்னாலே சாப்பாடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறது தான் முதல் கேள்வியா இருக்கும். அப்படிப்பட்ட கேட்டரிங் துறையில சிறந்து விளங்கக்கூடிய சென்னை கோவிலம்பாக்கத்தில் இருக்கிற சுமதி கேட்டரிங் பத்தி தான் இன்றைய நிகழ்ச்சியில நாம பார்க்க போறோம். வணக்கம். சுமதி கேட்டரிங் நிறுவனர் முரளி, சென்னை கோயிலம்பாக்கம். 30 வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். 1994 ஸ்டார்ட், 30 இயர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட். எங்களோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே இன்னைக்கு வந்து சேலஞ்சிங்கா சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாமே நாங்க வந்து சேலஞ்சிங் எல்லா ஐட்டமும் ப்ரிப்பேர் பண்றோம். இன்னைக்கும் ஒரு 1500 பேருக்கு கேரளா ரெசிபில இருந்து கேரளா, சவுத் இந்தியன், நார்த் இந்தியன், நான்வெஜ் டிஷ்ஷஸ் மாதிரி வெஜிடேரியன்ல நிறைய வந்து வெஜ் வஞ்சரம், வெஜ் இறால் கிரேவி, இந்த மாதிரி வந்து வெஜ் லாலிபாப், இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு. ஸோ கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம இது பண்றது. எங்களோட யூனிக்கான சவுத் இந்தியன் ஃபுட் ஃபேமஸ். நம்ம யூஸ்வலாக எங்களோட ஓன் ரெசிபி சாம்பார், வத்த குழம்பு, ரசம், சாம்பார், பிசிபேளை பாத், இந்த மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, இது எல்லாத்துக்குமே எங்களோட ஓன் ரெசிபி வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்றதுனால அதுக்காக தான் கஸ்டமர் தேடி வர்றாங்க. சுமதி கேட்டரிங் சாப்பாடுனா அவங்க சொல்ல வேண்டிய வேலையே இல்லை, எல்லாமே அவங்க இது பண்ணிக்குவாங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன எதிர்பார்க்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெலிவரி ப்ரைஸஸ்லையும் சரி அவங்க கம்ஃபர்டபுள் இருக்கும். ரேட்டு, குவாலிட்டி, எந்த ரேஞ்சாக இருந்தாலும் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து A to Z வெல்கம்ல இருந்து நாங்கள் தாம்பூல போய் கொடுக்குற வரையுமே எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட்டாக அவங்க கெஸ்ட்டுக்கு வந்து சீர் பலகாரம், அவங்க கேட்கக்கூடிய நாதஸ்வரம், சண்டை மேளம், ஐயர்லேருந்து எல்லாம் அனைத்து ஏற்பாடுகளும் A to Z பண்ணி கொடுப்போம். சர்வீசஸ் வந்து குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 94 தான் கேட்டரிங் ஸ்டார்ட் பண்ணேன். 94 ஸ்டார்ட் பண்ணும்போது சென்னைக்கு வரும்போது 2000 ரூபாய் காசோட வந்தேன். நம்ம குடும்ப சூழல் அது மாதிரி மேல்கொண்டு படிக்கக்கூடிய சூழல் இல்லாதனால நாங்கள் வந்து இன்னைக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு லட்சத்தோட நம்ம போராடி இது பண்ணி இந்த அளவுக்கு நம்ம இந்த மட்டத்துக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 10 பேருக்கு வேலை கொடுக்குறோம். மன சந்தோஷம், நிறைவு இருக்குது. சாப்பாடு போடுற தொழில்ன்றதுனால அதுல அனைவரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு பாராட்டும் போது அந்த ஆசீர்வாதம் முழுமையா எங்களுக்கும் எங்க தொழிலாளி அனைவருக்கும் வந்து கிடைக்குது. அது எங்க குடும்பத்துக்கும் சேருது. எல்லாமே வேலை வாய்ப்புகள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிறைய பேர் ஒரு மேரேஜ் அந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி 10 பேர்ல இருந்து 100 பேர்ல இருந்து 500 பேர் வரைக்கும் கூட ஒரு டேட்டுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு நாங்க ஆர்டர் வந்து ஒரு சீசன் 100 ஃபங்க்ஷன்னா ஓவராலா ஒரு 500 ஃபங்க்ஷன் பண்ணுவோம் வருஷத்துக்கு. கஸ்டமர்ஸ் மொத்த பொறுப்பு எங்கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஃப்ரீயா வந்துட்டு அப்படியே போகலாம், அவ்வளவுதான். எதிர்காலத்துக்குன்னா நான் கேட்டரிங்ல வந்து மேலும் இன்னும் நல்ல சிறப்பான முறையில் போனன்றது. தினதோறும் ஃபங்க்ஷன். இப்போ இன்னைக்கு ப்ரோக்ராம்னா நான் காலையில் வந்தேன்னா டில் 24 hour, 48 hour, 68 hour கூட நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஏன்னா சீசன் 10 நாள் கூட தொடர்ந்து வேலை நடக்கும். ஸோ 10 நாள் வேலை இருக்காது, ரெஸ்ட் எடுப்போம். அந்த 10 நாள் விடாமுயற்சியோட வேலை செய்வோம். ஒரு மாதம் 10 நாள் அந்த மாதிரி. வெளியூர் வேலைக்கும் போய் வெளியூர் ஆர்டரும் வரும். வெளியூர்லேயும் போய் கிட்ட இருந்து நாங்கள் கண்ணு கருத்துமாக பண்ணி கொடுப்போம். ஒரு 200 பேர்னா நம்ம நார்மலாக ஒரு இலைக்குன்னா நம்ம என்ன ஒரு 350 ரூபா, 375 ரூபா அந்த மாதிரி நாங்கள் சார்ஜஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி டின்னர் மீனும் எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே அதில் நேர்மையாகவும் நம்ம ஒரு லட்சத்தோடு நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம சாதிக்க முடியும். அதான் சொன்னேன் இல்லைங்களா, 2000 ரூபாய் நான் வந்து கொண்டுட்டு வந்தேன்னா அது 2000 எப்படி கொண்டுட்டு வந்தேன்? என்னோட 10ஆம் வகுப்பு ஸ்கூல் லீவில் ஒரு அந்த ஹாலிடே வெக்கேஷனில் போய் நான் ஒர்க் பண்ண டிப்ஸ் காசு தான் அது ஆக்சுவல் 2000 யாரும் கொடுத்த காசு கிடையாது. நண்பர் எனக்கு எதுவுமே சம்பளம் கொடுக்கல. அந்த காசு எடுத்துகிட்டு வந்து தான் நான் என்னோட பயணத்தை இது பண்ணி அதுக்கடுத்து என்னோட குடும்பத்தை எல்லாம் நிர்வகித்து நான் இன்னைக்கு என் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் தம்பியை படிக்க வச்சு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் என் அப்பா அம்மா பார்த்தது, என் குடும்பம் எல்லாமே நான் அதில் நல்லபடியாக நான் பார்த்துட்டு என்னை சார்ந்தவங்களும் நல்லபடியாக நான் வச்சுக்கிட்டேன். எல்லாமே துறைக்கு வரவங்க வந்து நிறைய பேர் வரலாம். இப்போ நாங்களே இந்த தொழில் பண்ணும்போது எங்கிட்டே ஒர்க் பண்ணவங்க 10 பேர் வர்றாங்க. குவாலிட்டியாகவும் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்க குவாலிட்டியாக பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களே கஸ்டமரே அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்டைஸ் குவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல நிற்க முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டரிங் பண்றாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் ஸ்டாண்டர்டா பண்றாங்க அவங்க மட்டும் தான் நிலைச்சு நிற்க முடியும். அதனாலதான் தொடர்ந்து 30 வருஷம் கடந்தோம். இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லா சீசன் இந்த எல்லா சீசன் ஃபுல் புக்கிங். எனக்கு தை மாசம் வரை ஃபுல் புக்கிங்ல கேட்டரிங் போய்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு டேட்டுக்கு நான் வந்து ரிஜெக்ட் பண்ற ஃபங்க்ஷனே 20 ஃபங்க்ஷன், 15 ஃபங்க்ஷன், 20 ஃபங்க்ஷன் ரிஜெக்ட் பண்றேன். என்னால முடியல. 2 ஃபங்க்ஷன் 3 ஃபங்க்ஷன் மேல எடுக்க முடியல. அந்த மாதிரி தான் நம்மளோட பிஸி ஷெட்யூல்டு. ஏன்னா ஒரே டேட்ல ஃபங்க்ஷன் கேட்குறாங்கல்ல, அது நம்மளால முடியாது. முடிஞ்ச வேலை மட்டும் தான் நம்ம எடுப்போம். சார், என்னுடைய பேர் வந்து கண்ணன். 2019 என்னுடைய டாக்டர் மேரேஜுக்காக ஒரு ரிசப்ஷன் டைம்ல மிஸ்டர் முரளி எனக்கு அறிமுகமானார்.
ஒரு திருமணத்தில் ஒரு ரிசப்ஷனில் அவருடைய ஃபுட்டை நான் வந்து டேஸ்ட் பண்ணதில் எனக்கு இம்ப்ரெஸ் ஆகி என்னுடைய பொண்ணுக்கு ரிசப்ஷன் டைமில் அவரை நான் புக் பண்ணேன். பட் அதை தொடர்ந்து நான் இது வரைக்கும் அவர் எங்கள் சின்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, என்னோட நண்பருடைய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நான் முரளியை தான் நான் புக் பண்ணுறதோட வழக்கம். ஸோ அந்த விதத்தில் தான் இதுவும் இந்த கல்யாணமும் என்னுடைய நண்பருடைய மகளுக்கு தான் திருமணம். இதுலேயும் அவர் அறிமுகமாயிருக்காரு. ஸோ இந்த 5 வருஷமான இந்த பழக்கம் இன்னும் தொடருங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ நிறைய அவார்டுங்க நமக்கு வந்து டாக்டரேட் அவார்டு கொடுத்துருக்காங்க. சிறந்த சமையல் தொழிலுக்காக சமையல் நிபுணர்களுக்கு டாக்டரேட் அவார்டு, அது போன்ற பல்வேறு அவார்டுகள் இருக்கு. இது வந்து முக்கியமா ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக தான் எடுத்துக்கிறேன். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம இன்னும் நல்லா சாதிக்கணும், இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்காக இது இருக்கு. பட் இது தவிர்த்து எனக்கு என்னன்னா, நிறைய இன்னைக்கு நம்ம இந்த அளவில் இருக்கோம், இன்னும் நிறைய சோசியல் சர்வீஸ் நிறைய கொஞ்சம் பண்ணணும்னு கொஞ்சம் ஆர்வமும் இருக்கு நமக்கு. நம்ம வந்தோம் போனோன்னு இல்லாம எதனா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு லட்சியம் இருக்குது. அது மேல்கொண்டு காலங்கள் தான் பதில் சொல்லும். ஏங்க, பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நிம்மதியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எல்லா வேலையும் முடிச்சிட்டோமா? ஆமா மண்டபம்? அம்மா, அத நான் புக் பண்ணிட்டேன். ஜுவல்ஸ்? அத நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சரி, கேட்டரிங் சர்வீசஸ்? அது என்னோட ஸ்பெஷல்மா. இதுல என்னடி ஸ்பெஷல் இருக்கு? கல்யாணத்துக்கு வரவங்க வயிறு மட்டும் நிறைஞ்சா பத்தாது, மனசும் நிறைஞ்சு எங்களை வாழ்த்தணும். அதுக்கு சுமதி கேட்டரிங் சர்வீஸ் தான் ஒரே சாய்ஸ். எப்படி? வரவங்கள புன்னகையோட வரவேற்று அன்பா உபசரிச்சு அவங்க சொந்தக்காரங்க மாதிரி பாத்துக்கிறாங்க. அதனால என் கல்யாணத்துக்கு நான் அங்கதான் முடிவு பண்ணிருக்கேன். சுமதி கேட்டரிங் சர்வீஸ். புதுமனை புகுவிழா, வளகாப்பு, கல்யாணம் மற்றும் அனைத்து வகையான இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கான பெஸ்ட் கேட்டரிங் சர்வீஸ் சுமதி கேட்டரிங் சர்வீஸ். ஹைஜீனிக் தரம், அல்டிமேட் சுவை கேட்டரிங் சர்வீஸ். உள்ளன்போடு உபசரிக்க, மனதார வாழ்த்துக்களை பெற உடனே அழையுங்கள் சுமதி கேட்டரிங் சர்வீஸ். வாழ்க்கையில போதுன்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தாங்க. அதுவே எங்களுக்கு தொழிலா கிடைச்சது, எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். அற்புதமான சுவை, ஆத்ம திருப்தி. உங்கள் சுமதி கேட்டரிங் சர்வீஸ். சுமதி கேட்டரிங் சர்வீஸ், மேடவாக்கம் மெயின் ரோட், கோவிலம்பாக்கம். கான்டாக்ட் 9941332323. எல்லா ஐட்டம்ஸ் நல்லா இருக்கு. எக்ஸலென்ட் அகாமடேஷன், எவ்ரிதிங் ஓகே, வெரி குட். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஸ்பெஷலி வந்து அந்த ரசமலாய் அந்த தோசை எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆக்சுவலி இப்பதான் இங்கேயே ரெடி பண்ணிருக்காங்க. சர்வீஸ் தான் நல்லா பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நான் நிறைய இதுல சாப்பிட்டுருக்கேன். கல்யாணத்துல சுமதி கேட்டரிங் கோவிலம்பாக்கம் சரி, இப்பதான் நிறைய சாப்பிட்டுருக்கேன். இவங்களோட சர்வீஸ் அண்ட் டேஸ்ட் எப்பவுமே நல்லா இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ல யாராவது தேவைப்பட்டாலும் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க, நல்லா பண்ணி தருவாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. வேஸ்டேஜ்ன்றது ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தேவையான அளவுக்கு வச்சு தேவையான அளவுக்கு சாப்பிட்டு வெரி குட் ப்ரிப்பரேஷன் ஃபார் என்டையர் திங்ஸ். எல்லாமே நல்லா இருக்கு. இதுல வேஸ்டேஜ்ன்றதோ நல்லா இல்லைன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எல்லாமே நல்லா இருக்கு. பரிமாறுறதும் சூப்பரா பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே வந்து அவங்ககிட்ட எந்த வேற குறையுமே சொல்ல முடியாது. நான் கேட்டரிங்ல பிஸியா இருந்த காரணத்தினால என்னோட நீண்ட கால நண்பர் வந்து அவங்க மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிசப்ஷன் பண்ணணும்னு சொல்லி வேண்டுகோள் இது பண்ணதுனால என்னால வந்து இன்னைக்கு மண்டபத்துல இருந்தா அவங்க நேரடியா மண்டபத்துக்கே புக் பண்ண வந்திருக்காங்க. தங்கச்சி மகளோட கிளாஸ்மேட் இவங்க வந்து, இவங்களுக்கு இப்ப வெட்டிங் ரிசப்ஷன். அதனால இவங்க ரிசப்ஷன் வந்து ஜனவரி மாசம் நடப்போறது. அதுக்காக எங்க டீம் எல்லாமே இப்போ அட்வான்ஸ் வாங்கி புக் பண்ணிட்டு கிட்ட இருந்து நாங்க சிறப்பா நாங்க பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆக்சுவலி வந்து எங்க அங்கிளுக்கு வந்து ரொம்ப வருஷமா தெரியும். ஸோ இவங்க மூலியமா தான் எனக்கு தெரியும். நான் 2 மேரேஜ் பண்ணி போறோம். ஸோ Feb 7 வந்து எங்களுக்கு மேரேஜ் இருக்கு. இவங்ககிட்ட ஃபுட்டு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டோம். ஸோ அதனால வந்து இவங்ககிட்ட புக் பண்ணலாம். ஸோ டெமோ ஃபுட்டு வந்து அங்கிள் கூப்பிட்டுருந்தாங்க, வந்து டேட் வந்து சாப்பிட்டு பாருங்க ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து சாப்பாடுலாம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு என்னென்ன மெனுலாம் வேணுமோ அது எல்லாமே நாங்கள் இங்கேயே சூஸ் பண்ணிட்டு அங்கே கொடுத்துட்டு போக போகிறோம். அவர் எங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக பண்ணி தருவோம்னு நினைக்கிறோம். இப்போ இத்தனை வருஷமா நமக்கு சப்போர்ட் பண்ற அனைத்து வாடிக்கையாளருக்கும், நம்ம கூட ஒர்க் பண்ற ஸ்டாஃபுங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே இல்லாம இதெல்லாம் இவ்வளவு சாத்தியம் ஆகுது. அனைவருக்கும் நன்றி.